அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உளவியல் ஜோதிடர், வாஸ்து கன்சல்டன்ட். நான் இந்த கொல்லிமலை பயணமாக போயிருக்கும் போது இந்த அர்ப்பளீஸ்வரர் கோயில், கொல்லிமலையில் அர்ப்பளீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லைங்களா? ஸோ அங்கே போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலோட அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களுடைய தன்மைகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த நவகிரக பொசிஷன், இது எல்லாத்தையும் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு வீடியோ தொகுப்பாக நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இது போன மாதிரியான அந்த நல்ல உணர்வை கொடுக்கும். மேலும் அந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அந்த அர்ப்பளீஸ்வரர்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட்ஸு ப்ளஸ் அந்த கிரகங்களோட தன்மை, ஏன் ஒரு கிரகம் ஒரு இறைத்தன்மை இந்த பொசிஷனில் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தன்மையை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த அர்ப்பளீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கொடி மரம். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த மூலவர் இருக்காரு. ஸோ அதை வந்து எல்லாரும் இருக்காங்க. ஏன்னா மூலவரை வந்து நம்ம எப்போதும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சொல்லுவாங்க எப்போதும் கோயிலில். ஏன்னா வீடியோ எடுப்பது வேற, ஃபோட்டோ எடுப்பது வேற. ஏன்னா ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஷ் வந்து பட்டுச்சுன்னா அந்த இறைத்தன்மை போயிடும். நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதிகமாக ஃபோட்டோ எடுத்து ஆயில் குறையும் அப்படின்றது. ஏன்னா அந்த ஃப்ளாஷ் ஒளி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயில் ஆறாவை பிரேக் பண்ணிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சூரிய பகவான். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு பக்கமாக உதித்து மேற்கு பக்கமாக அவருடைய பார்வை என்பது இருக்கு. ஸோ ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, சூரியன் பார்த்தீங்கன்னா எப்போதும் கிழக்கில் உதிக்கும், ஆனால் அதோட வெளிச்சம் மேற்கில் படும் இல்லையா? அதனால தான் சூரிய பகவான் வந்து மேற்க பார்த்த மாதிரி இருக்காரு. ஸோ ஏன்னா நிறைய கோயில்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறோம். ஏன்னா சூரிய பகவான் வந்து நமக்கு கிழக்கில் தானே உதிக்கிறாரு. அவர் இங்கே பார்த்துட்டு இருக்காருன்னா கிழக்கில் உதித்தாலும் அவருடைய ஒளி வந்து மேற்கில் படியும், மேற்கில் விழும் இல்லையா? ஸோ அதனால தான் சூரிய பகவானோட தன்மை பார்த்தீங்கன்னா அங்கே கிழக்கு பக்கமாக மேற்கு பார்த்த மாதிரி அந்த சிலை அமைப்பு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்த அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தெற்கு பக்கமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆறுமுகர் சன்னதி வச்சுருக்காங்க. அருள்மிகு ஆறுமுகர் சன்னதி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஆறுமுகர் என்பது என்னன்னாக்கா சுப்பிரமணியர் தான், முருகர் தான். ஸோ முருகருடைய சன்னதி. அதனால தான் என்னன்னாக்கா தெற்கு பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் அங்காரகன் தான் அதோடைய அந்த திசைக்கு வந்து பொறுப்பாக வச்சுருப்பாங்க. அங்காரகன் அஷ்டத்துக்கு பாலகரில் பார்த்தீங்கன்னா அங்காரகனை தான் வச்சுருப்பாங்க. அங்காரகன்னா நம்ம முருகர் தான் சொல்லுவோம். ஸோ அங்கத்துக்கு காரகம். ஸோ அதனால் என்னன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள் இருக்குது, மேஜர் சக்கரம். அதனால தான் அந்த ஆறுமுகர் என்ற அந்த தன்மைக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பக்கமாக நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே இந்த வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சம் சொல்லிட்டு மகாவில்வம். ஏன்னா வில்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமானுக்கு நம்ம சாத்தக்கூடிய மூலிகை இல்லையா? ஸோ இந்த மகாவில்வம். ஸோ வில்வம் பார்த்தீங்கன்னா எப்போதும் குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. ஏன்னா வெப்பத்தை போக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஏன்னா எப்போதும் நம்ம மனம் எப்போ வந்து பறக்கணும்னா அதிகமான வெப்பம் அடையும் போது நம்ம மனம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு அப்படியே வெளியே போயிடும். அதனால தான் என்னன்னாக்கா அந்த பரபரப்பு ஆன்சைட்டி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம குளிர்ச்சியான அந்த உணவுகளை கொடுப்பதன் மூலயமா அவங்களோட மனம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸிங் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போயிடும். அதற்காக நீங்கள் வில்வ இலையை இந்த மாதிரி மனம் வந்து நம்மக்கிட்டே இருக்க இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க, சிந்தனை எல்லாம் வெளியே எங்கேயோ சொந்தக்காரனை பற்றி ஊரில் சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை பற்றி இப்படியே அலைப்பாய்ந்து ஓடிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் வந்து என்னன்னாக்கா நம்ம உடம்புல அதிகமான வெப்பம் இருக்குது. ஸோ அதை போக்குறது தான் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சம் மகாவில்லத்தை கொடுக்குற. அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அவர் தான் பார்க்குறீங்க. ஸோ குருபாவன் தட்சிணாமூர்த்தி. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமாக பார்த்துருப்பேன். ஏன்னா குருவோட திசை வடக்கு. ஸோ வடக்கு தான் அவர் தெற்க பார்த்துட்டு இருப்பார். ஸோ நமக்கு வரக்கூடிய பிராணசக்தி உயிர்சக்தி ஆற்றல்லாம் வடக்கு திசையிலேருந்து தான் வரும். அதனால தான் வடக்கு திசை ஓப்பன் ஆச்சு. நீங்கள் பார்க்குறது வந்து கன்னி மூலையில் பார்த்தீங்கன்னா கணபதி வச்சுருக்காங்க. விநாயகரோட சன்னதி அமைச்சிருக்காங்க. ஏன்னா கன்னி மூலை கணபதின்னு சொல்லுவாங்க. இப்போ விநாயகரும் அவருடைய தன்மையில் இருக்கிற விநாயகர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காசி விஸ்வநாதர் லிங்கம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காசி விசாலாட்சி அம்மையாரோடைய சன்னதி வச்சுருக்காங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கோயிலில் கோபுரத்தை தான் நீங்கள் பின்பக்கமாக இருந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயில் பின்புறத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம். ஏன்னா மேற்கு பக்கத்தில் இருந்து தான் நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நம்ம இறைவனை வணங்கும் போது எப்போதும் மேற்கு பக்கமாக இருந்தானே நம்ம வணங்குவோம்.
கிழக்கு பக்கமாக இறைவன் அருள் பாலிப்பாங்க, மேற்கு பக்கமாக இருந்திருக்கு. அப்போது இங்கே நம்ம மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடியது மகாலட்சுமி அம்மன். மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா நமக்கு மேற்குல இருந்து கிழக்கு பக்கமாக பார்த்து அருள் தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்மன். சரஸ்வதி அவங்களுக்கு வந்து ஒரு இது அமைச்சிருக்காங்க. ஸோ கல்விக்கு வந்து இவங்க தான் இல்லையா, கல்வி கலைகளுக்கு அதிபதி வந்து சரஸ்வதி தான். ஸோ சரஸ்வதி வழிபாடை நீங்கள் செய்வதன் மூலிமா உங்கள் படிப்பு நல்லா படிக்கிறது, கலைகளில் நீங்கள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு வந்து சரஸ்வதி. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கையில் எப்போதும் வீணையை வச்சுட்டு அந்த வீணையில் வரக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுக்க மாடர்ன் சயின்ஸுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. வீணை எதுக்குன்னா ஃப்ரீக்குவன்சி, அங்கே தான் ஒலி அலைகள் வந்து வரும். அந்த ஒலி ஃப்ரீக்குவன்சி நல்லா இருந்துச்சுன்னா, பிரெயின் ஃப்ரீக்குவன்சி நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு ஞாபக சக்தி, நல்லா படிக்கிறது எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையில் ஜேஷ்டாதேவி வச்சுருக்காங்க. ஜேஷ்டாதேவி என்னொன்று, ஜேஷ்டாதேவி பார்த்தீங்கன்னா இந்த கழிவுகளை நீக்குவதற்கு வந்து ஜேஷ்டாதேவி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அம்மனுடைய அருள் இருந்தால் நம்ம உடல் கழிவுகள் எல்லாமே, உடல் கழிவு மனக்கழிவுகள் எல்லாமே நீங்கும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர். ஏன்னா சண்டிகேஸ்வரர் தான் பார்த்தீங்கன்னா என்னென்னாக்கா சிவனுடைய சொத்தை வந்து பாதுகாக்கக்கூடியவர். ஆக்சுவலி என்னன்னாக்கா சண்டிகேஸ்வரரே மிகப்பெரிய ஒரு சூட்சமமான விஷயம். அதாவது நம்மளுடைய காதுகள் தான் சண்டிகேஸ்வரருடைய தன்மை. ஏன்னா காது என்பது நிசப்த அமைதியாக இருக்குது. காதுக்குள்ளே இருக்கவும் நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளூயிட்ஸ் தான் நம்மளுடைய உயிர் தன்மையை தூண்டும். அதனால தான் இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா இயர்ஃபோன் போட்டுட்டு காது கேட்குறேன் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் பல வியாதிகள், மன அழுத்தம், மன இருக்கெல்லாம் வருது. அதனால் நம்மளுடைய சிவன் சொத்து என்பது நம்மளுடைய காதுகளுடைய தன்மைகளுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இதை உணர்த்துவது தான் நம்ம அந்த சண்டிகேஸ்வரர் சன்னதி அங்கே வச்சுருக்காங்க. அதனால் நம்மளுடைய காதில் நல்ல விஷயத்தை கேட்கணும். அதனால தான் அவருக்கு பார்த்திங்கன்னா தியான நிலையில் அமைதி தன்மையில் இருப்பார். அவரை வந்து நமக்கு ஏதோ நம்ம சொன்ன தகவலை வந்து அவருக்கு கொடுக்குறோன்ற பேரில் எல்லாரும் அறியாமையில் வந்து கைத்தட்டி அவரை எழுப்புறன்ற பேரில் எழுப்பிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் வந்து தியான நிலையில் அமைதி தன்மையில் இருக்கார். ஸோ அமைதி தன்மையில் இருக்கும் போது நம்மளோட உயிர்த்தன்மை வந்து ரொம்ப சாந்தமாகவும் வலிமையாக இருக்கும். நம்ம உயிர் சக்தி ஆற்றல் யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அது நிறைய நம்மளுடைய ஆயுளை குறைக்கிறதுக்கு இதுவாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து துர்கை. இவங்க பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா தெற்குலேருந்து வடக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உக்ரத்தன்மை இருக்கும். அதனால தான் தெற்கு திசை வந்து ரொம்ப உக்ரமானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்த்தது கால பைரவர் நவகிரக தன்மைகள்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய இது வந்து கால பைரவருக்கு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கால பைரவர் சன்னதி பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் வச்சுருக்காங்க. வடகிழக்கில் கால பைரவருக்கு அடுத்து வடகிழக்கில் நவகிரக விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ நவகிரக விஷயங்கள் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா சந்திரனோட இது. ஏன்னா பௌர்ணமி சந்திரன் நமக்கு பார்க்கும்போது இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக தான் பௌர்ணமி சந்திரன் என்பது உதிக்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நவகிரகம் ஏன் வடகிழக்கில் வச்சுருக்காங்க? ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா கோயில்களையும் வடகிழக்கில் நவகிரக தன்மை வச்சுருப்பாங்க. ஏன் இந்த தன்மை இங்கே இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளோட பிரெயின்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம மூளையிலிருந்து தான் நமக்கு தேவையான அந்த தசவாயுக்களுடைய இயக்கத்துக்கான கமாண்ட் வந்து அங்கே தான் வரும். ஸோ அப்போ நம்ம மூளையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஏன்னா சிவன் கோயில் என்பது நம்மளுடைய சிவபெருமானுடைய கோயில் என்பது நம்மளுடைய முழு உருவம். அதனால தான் சொல்லுவாங்க உள்ளம் பெருங்கோயில் ஊடனமாடும் வள்ளல் பெருமன வாய் கௌரசர் தெல்ல தெளிந்தவுக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி திருமூல தன் திருமந்திர பாடலில் சொல்லியிருக்காரு. நம்ம உடம்பே ஒரு கோயில் தான். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவரான நம்ம உயிரான ஈசனை தான் நம்ம நல்லபடியாக வச்சுட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து ஐஸ்வர்யமான நன்மைகள் எல்லாத்தையும் நம்மளால் நல்ல விதத்தை அனுபவிக்க முடியும். நமக்கு வரக்கூடிய அந்த கிரக தோஷத்தில் இருந்து ஆளுமை செய்து வெற்றி அடையக்கூடிய ஆற்றலும் அதே உயிரான சிவன் கிட்டேருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை உணர்த்துவதுக்கு தான் சிவன் கோயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அமைப்புகளை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நவகிரக தோஷத்தை போக்க நம்ம நிறைய வழிபாட்டு முறைகள் பண்ணுறோம். அது இல்லாமல் வேலை சில சூட்சமமான நிறைய முறைகளில் நவகிரக தன்மைகளுடைய, ஏன்னா நவகிரகம் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மைனஸை ப்ளஸ் ஆக்கிறது தான் நம்மளுடைய வித்தை. அதுதான். ஏன்னா தோஷம்னாவே அழுக்குன்னு அர்த்தம். அப்போ அதில் இருக்கக்கூடிய அழுக்கை நம்ம க்ளீன் பண்ணால் அது நமக்கு நன்மையாக மாறிடும்.
அதுக்கு அடிப்படையாக தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நவபாஷான சிலையை வச்சுருப்பாங்க. என்னென்னா பாஷாணம் வந்து இருக்குது மிக கொடுமையானது, விஷம். அந்த விஷத்தன்மையை முறித்து அதே அமிர்தமாக மாற்றி நமக்கு வந்து போகர் வந்து பழனியில் நவபாஷான சிலை வச்சுருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா பஞ்ச அமிர்தத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணும்போது அது நம்மளுடைய எப்பேற்பட்ட வியாதியும் குணமாக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குன்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஏன்னா ஆன்மீகம் என்பது நமக்கு எல்லாமே மறைபொருள் ஒரு அறிவியல் தான் அது. இங்கே ஆன்மீகத்துக்குள்ள மிகப்பெரிய அறிவியல் சூட்சுமம்லாம் இருக்குது. இந்த அறிவியல் சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்க முடியும், வளமாக்கிக்க முடியும், நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் பெற முடியும். ஸோ இந்த அருமையான இந்த ஒரு தகவலை இந்த நிகழ்வின் வழியாக உங்களுக்கு அளிக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. ஸோ இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கும் கோடான கோடி நன்றிகள். நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினருக்கும் இந்த தகவலை அனுப்புங்க. மீண்டும் இது போன்ற ஆன்மீகத்தோடைய சூட்சுமத்தை உணர்த்த வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.